நேற்று வெளியான செய்திகளில் இந்திய சுதந்திர தின கொண்டாட்டம் பற்றிய செய்திகள் முக்கிய கவனத்தை பெற்றிருந்தன. இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியிலும் சென்னையிலும் இடம்பெற்ற நிகழ்வுகள் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் மக்களின் அன்றாட விடுதலை ஆகிய இருவேறு பரிமாணங்களை முன்னிலைப்படுத்தியுள்ளன. டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி 2047ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திர தின நூற்றாண்டை கொண்டாடும் போது வளர்ச்சியடைந்த நாடாக திகழ வேண்டும் என்ற தேசிய இலக்கை மீண்டும் வலியுறுத்தினார். எரிசக்தி பாதுகாப்பு, செமிகண்டக்டர் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனை, தொழில்துறை உற்பத்தி போன்ற துறைகளிலும் இந்தியா முன்னேறுவதாக குறிப்பிட்ட அவர் 2047ஆம் ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி மின்சார உற்பத்தியை எட்டும் இலக்கையும் அறிவித்தார். இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியுடன் தொழில்நுட்ப மற்றும் எரிசக்தி தன்னிறைவையும் இணைக்கும் தொலைநோக்கு திட்டமாக அமைந்துள்ளது. எனினும் வளர்ச்சியடைந்த நாடு என்ற நிலையை அடைவதற்கு உற்பத்தி திறன் மற்றும் கட்டமைப்பு வசதிகளுடன் வேலைவாய்ப்பு, வருமான சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மாநிலங்களுக்கிடையிலான சமமான வளர்ச்சி ஆகியவையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக சுதந்திர தின கொடியை ஏற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் விடுதலையை மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி பேசினார். லஞ்சம், ஊழல் போன்றவற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதும் விடுதலைக்கு இணையானது என்ற அவரது கருத்து அரசியல் சுதந்திரத்தை தாண்டி வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் சமூக பாதுகாப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது. இரு தலைவர்களின் உரைகளும் வெவ்வேறு முன்னுரிமைகளை கொண்டிருந்தாலும் அவற்றின் அடிப்படை நோக்கம் ஒன்றே. பிரதமரின் உரை நாட்டின் நீண்டகால பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வலிமையை மையப்படுத்துகிறது. முதலமைச்சரின் உரை ஊழலற்ற நிர்வாகம், மக்கள் ஒற்றுமை மற்றும் தனிமனித விடுதலையை முன்னிறுத்துகின்றது. எனவே 2047ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் பயணம் அணுசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி வளர்ச்சியால் மட்டும் முழுமை பெறாது. அந்த வளர்ச்சியின் பயன்கள் சாதாரண மக்களை சென்றடைவதும் லஞ்சம் மற்றும் ஊழலின்றி அரசு சேவைகள் கிடைப்பதும் அவசியம். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களும் மாநில அளவிலான நல்லாட்சியும் ஒன்றிணையும் போதுதான் சுதந்திரத்தின் நூற்றாண்டில் இந்தியா பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி சமூக ரீதியாகவும் வளர்ச்சியடைந்த நாடாக விளங்க முடியும்.